உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். இப்போதும் கூட விசுவாசம் பற்றி தொடர்ந்து படித்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறது அவசியம் என்று, எப்படி விசுவாசிக்கிறோமோ அப்படி நமக்கு நடக்கும் என்று நமக்குள்ளே இந்த விசுவாசம் வளர வேண்டும். பல சமயங்களிலே அந்த விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அது பூரணமாக இல்லை. ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் விசுவாசித்தான், ஆனால் ஈசாக்கை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு விசுவாசம் உடனே இருக்கலை. அவன் கர்த்தருடைய சமூகத்தில் உத்தமமாய் நடந்து கொண்டு வந்தான். அங்கே ஒன்று ரெண்டு பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கலாம், ஆனால் அவன் உத்தமமாய் நடந்து கர்த்தரை விசுவாசித்தான். கடைசி நேரத்தில் இருக்கிற விசுவாசம் இன்னுமே போயிடுச்சு, இனிமேல் விசுவாசிக்க முடியாதுன்னு சொல்லி இஸ்மவேலை ஆசீர்வதிங்கன்னு ஆபிரகாம் கேட்குற அளவுக்கு அவனுடைய விசுவாசம் குறைந்து போயிருந்தது. ஆனாலும் கூட கர்த்தர் அவனுக்கு என்ன பேசணுமோ பேசி மறுபடியும் அவனுக்குள்ளே விசுவாசத்தை வளர பண்ணி அந்த நேரத்தில் ஒரு பூரணமான விசுவாசத்தை அவனுக்குள்ளே உண்டாக்கினார். நம்ம ஏற்கனவே வாசிச்சிருக்கோம், எபிரேயர் 12வது அதிகாரத்தில் முதல் வசனத்தில் விசுவாசத்தை நமக்குள் ஆரம்பிக்கிறவரும் பிறகு அதை பூரணப்படுத்துகிறவருமாகிய இயேசு என்று வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை பற்றி தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தின் வழியாக நம்மை நடத்துவார். கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிற திட்டத்தை விட நம்ம ஒன்றும் பெரிய நல்ல திட்டம் போட முடியாது. ஆதலால் தேவனை அறிந்த நாம், அவர் நம்மை எங்கே எப்படி நடத்துகிறார் என்பதை நாம் கவனித்து அதன் வழியாக செல்வது நமக்கு நல்லது. ஆக அவர் பேசுகிறதை கவனிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். ஆபிரகாம் கர்த்தர் சொன்னதை நம்பினான். நம்பி சொந்த ஜனங்களை விட்டு, தேசத்தை விட்டு, மக்களை விட்டு கிளம்பி வந்துட்டான். ஆக அந்த விசுவாசத்தின்படி செயல்படுகிறான். ஆனால் ஈசாக்கை பெற்றுக்கொள்கிற அளவுக்கு அவனுக்கு இன்னும் விசுவாசம் வரலை, அந்த விசுவாசம் பூரணப்படலை. அதனால் கர்த்தர் சொல்கிறார், உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை தருவேன், அதில் நீ நடந்து தெரியும், அந்த பகுதி பூரா உன்னுடைய சந்ததிக்கு கொடுப்பேன். கடற்கரை மணலை எண்ண முடியுமா, அதுபோல் உன் சந்ததி இருக்கும். ஆகாயத்து நட்சத்திரங்களை எண்ண முடியுமா, அதுபோல் உன் சந்ததி இருக்கும். உன் சந்ததியிலே ராஜாக்கள் பிறப்பார்கள். அப்படியெல்லாம் சொல்லி அநேக காரியங்களை சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்ல 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 கேட்க 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 அவனுக்குள்ளே விசுவாசம் வளர்கிறது. ஒரு நேரம்னாக்கா அவன் விசுவாசமே இல்லாமல் போனது போல், நீர் இஸ்மவேல் ஆசீர்வதிக்குன்னு சொன்னபோது அப்போ தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு டோஸ் விட்டது போல் கடினமாக பேசினார்னு நம்ம நினைக்கலாம். ஏன்னா அந்த வசனம் அப்படி இருக்கிறது. சாதாரணமாக வாசித்தா அது நமக்கு விளங்காது. கர்த்தர் ஆபிரகாமை விட்டு எழுந்தள்ளி போனார் அப்படி இருக்கும். ஆனால் அதை ஒரிஜினலில் அதை வாசிக்கிறப்ப அவர் கோச்சிக்கிட்டு போன மாதிரி, ஏன்டா நான் உன்னை ஈசாக்கு மூலமாக ஆசீர்வதிப்பேன்னு சொல்ல, ஈசாக்கு மூலமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொல்ல நீ வாட்டுக்கு வேறு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு அவர் கோபத்தில் பேசின மாதிரி பேசிட்டு போனதாக அங்கே ஒரிஜினல் இதில் பார்க்கலாம். ஆக இன்று நமக்குள்ளே விசுவாசத்தை வளர பண்ணுகிறவர். ஆபிரகாமுடைய வாழ்க்கை திட்டம் வேறு, ஈசாக்கு கர்த்தர் வைத்திருந்த வாழ்க்கை திட்டம் வேறு, யாக்கோபுக்கு கர்த்தர் வைத்திருந்த வாழ்க்கை திட்டம் வேறு, யோசேப்புக்கு கர்த்தர் வைத்திருந்த வாழ்க்கை திட்டம் வேறு. அதே போல் எலியா, எலிசா, தாவீது, ஒவ்வொரு முக்கியமான ஆட்களையும் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் வித்தியாசமான திட்டங்களை வைத்திருந்தார். எல்லாரையும் ஒரே மாதிரி தீர்க்கதரிசியாக, ஒரே மாதிரி ராஜாக்களா அப்படி வைக்கலை.
ஏன்னா ராஜாவை வச்சுருந்தா அந்த சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கிறது, தீர்க்கதரிசிகளை வச்சா அந்த இடத்துல சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்குது. எரேமியா வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்டு போகிற காலத்தில் அவன் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் 100 வருஷத்துக்கு முன்னாடியே ஏசாயா தீர்க்கதரிசி இப்படி சிறைப்பட்டு போக வாய்ப்பு இருக்குது, போகாதீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்படி போனால் கர்த்தர் திருப்பி கொண்டு வருவாருங்கிறதெல்லாம் அதெல்லாம் தீர்க்க தரிசனமாக சொல்லியிருந்திருக்கிறான். ஆக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் வேறு. அந்த திட்டத்தின்படி அவரவருடைய வாழ்க்கை திட்டத்தின்படி தேவன் அவர்களை வழிநடத்த அவ்வப்போது பேசி நடத்துகிறார் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். இன்றைக்கும் கூட கடந்த செய்தியிலே தாவீது எப்படி கர்த்தரை விசுவாசித்து கோலியாத்தை ஜெயித்தான் என்று நாம் பார்த்தோம். இன்றும் கூட ஒரு சில அதே தாவீதை பற்றிய விசுவாசத்தில் ஒரு சில காரியங்களை இன்னும் நாம் பார்க்கலாம். பாருங்க, பெலிஸ்தர் யுத்தம் பண்ணுகிறதற்கு தங்கள் சேனைகளை சேர்த்து யூதாவில் உள்ள சோக்கோவிலே ஒருமித்து கூடி சோக்கோவுக்கும் அசக்காவுக்கும் நடுவே இருக்கிற எபஸ்தம்மீமிலே பாளையம் இறங்கினார்கள். அப்போ பெலிஸ்தர்கள் அது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருந்தவங்க இந்த பெலிஸ்தர்கள். இவங்க இஸ்ரவேலர் எப்பெல்லாம் பாவம் செய்வாங்களோ அப்போல்லாம் சுற்றிலுமாக இருக்கிற தேசத்து மூலமாக ஒரு பிரச்சனையை கர்த்தர் அனுமதிச்சிருவார். அதில் சம்மந்தப்பட்ட ஆட்கள் யார்? சீரிய தேசத்தார், ஏன் அசீரியா தேசத்திலிருந்து, பிறகு பாபிலோன் தேசத்திலிருந்து. ஆனால் இவர்கள் தேசத்தை சுற்றி இருக்கிற அம்மோனியர், மோவாபியர், ஏதோமியர், பெலிஸ்தர், இந்த பக்கத்தில் தெற்கன் எகிப்தியர், தீரு பட்டணம், இந்த மாதிரி சில சுற்றிலுமாய் இருக்கிற தேசத்து மக்கள் மூலமாய் தேவன் இஸ்ரவேலருக்கு பிரச்சனைகளை அனுமதித்தார். எப்போ? இவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபோது. அப்படி ஒரு காலகட்டத்தில் தான் பாருங்கள், பெலிஸ்தர்கள் வந்து இப்போ இஸ்ரவேலரை பிடிக்கும்படி யுத்தத்துக்கு வருகிறார்கள். என்ன காரணம்னு சொல்கிறேன். சவுல் ராஜாவாக இருக்கிறான். ஆனால் அந்த சவுல் என்ன செய்கிறான்? தாவீது மேலே ரொம்ப காய்மகாரமாக இருக்கிறான் ஒரு நேரம். இப்போ தான் தாவீது அழைப்பு வருது. ஆனால் பின்னாடி பாருங்கள், அவனுக்கு கர்த்தர் சொல்கிறபடி கேட்கக்கூடிய மனநிலை இல்லை. இந்த சத்துருக்கள்லாம் போய் அழிச்சிட்டு வான்னு சொன்னால் அதில் ஆடு மாடுகள்லாம் முதல் தரமானவைகள்லாம் திருப்பி கொண்டு வந்தான்னு போட்டிருக்கு. எங்கேயோ கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாததுனால அவனை விட்டுட்டு கர்த்தர் தாவீதை ராஜாவாக்குறாரு. அதுக்கு இந்த காரியங்களெல்லாம் நான் பார்க்குறேன். 1 சாமுவேல் 16 கர்த்தர் வந்து தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறாரு. 1 சாமுவேல் 16 12வது வசனம், ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாயிருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்லி சாமுவேலை கர்த்தர் அனுப்பியிருக்கிறாரு. அந்த குறிப்பிட்ட ஊருக்கு போயிட்டான், அந்த வீட்டுக்கும் போயிட்டான். அங்கே போய் உன் பிள்ளையெல்லாம் கூட்டிவான்னு சொன்னாக்க 7 பேர் சகோதரர்களை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தினா ஒவ்வொருத்தரையாக பார்த்துட்டு சாமுவேல் சொல்கிறான், இவன் இல்லை. 2வது வந்தால் இவன் இல்லை, 3வது வந்தால் இவன் இல்லை, 5 வந்தால் இவன் இல்லை, 6 வந்தால் இல்லை, 7 பேர் வந்தால் 7வது ஆளும் இல்லை. ஆளை பார்த்த ஒரு பாடு தான் சாமுவேலுக்கு தெரியுது இவனா இல்லையான்னு. ஆட்களை இந்த 7 பேரையும் பார்த்தோன்னே இவன் இல்லைன்னு திட்டமாக சொல்லிட்டான். அப்புறம் கேட்குறான், உனக்கு குமாரர்கள் உழவுதானா அப்படின்னா, இன்னும் ஒருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்க்கிறான் அப்படின்னு சொன்ன ஒரு பாடு, நீ அவனை கூட்டிகிட்டு வா, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டான். வந்த பிறகு இந்த தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். எதுக்கு? ராஜாவாக இருக்கும்படிக்கு. ராஜாவாக இருக்கும்படி அபிஷேகம் பண்ணோடனே உடனே ராஜாவானான்னா இல்லை. உடனே சவுல் ராஜா வந்து கிரீடத்தை கழட்டி தாவீதோடைய தலையில் வச்சுட்டானா? இல்லை. மாறாக சவுல் ராஜாவே இந்த தாவீதை கொல்றதுக்கு எவ்வளவு நாள் அலைஞ்சான்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆனாலும் கர்த்தர் படிப்படியாக தாவீதை வளர பண்ணி அந்த ராஜ்யபாரத்தை நடத்துவதற்கு தேவையான தகுதி உள்ளவனாக மாற்றிக்கொண்டிருந்தார். அதில் முதல் படி தான் என்னன்னு கேட்டால்,
அங்கே பெலிஸ்தர் யுத்தத்துக்கு வந்தார்கள். அங்கே ஒரு கோலியாத் என்று சொல்லக்கூடிய ஒரு ராட்சதன் வந்து ஒவ்வொரு நாளும் ஒத்தைக்கு ஒத்த யாராவது உங்கள் ஆட்களை அனுப்புங்க, யுத்த வீரன் எவனாவது ஒருத்தன் தான் அனுப்புங்க, நாங்கள் 2 பேர் சண்டை போடுறோம், எல்லோரும் சண்டை போட்டு நிறைய பேர் சாக வேண்டியதில்லை, நாங்கள் 2 பேர் மட்டும் சண்டை போடுறோம், ஒத்தைக்கு ஒரு ஆள் அனுப்புங்கன்னு கேட்குறான். அப்படி அனுப்புனா நான் ஜெயித்தா நீங்கள்லாம் எங்களுக்கு அடிமை, நீங்கள் ஜெயித்தா நாங்கள் எல்லோரும் உனக்கு அடிமை, உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்ல 40 நாள் இப்படி வந்து நின்னானா. ஆனால் இஸ்ரவேலருக்கு ஒருத்தர் கூட இல்லை. அந்த கோலியாத் வந்தவனே இவங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சிருவாங்களாம். ஆனால் அருமையானவர்களே, ஒரு நேரம் வந்தது, கர்த்தர் தாவீதை அங்கே அந்த பாளையத்துக்கு அனுப்புகிறாரு. எப்படி? அன்னைங்கெல்லாம் அங்கே வந்துட்டு யுத்தத்துக்கு போயிருக்கிறாங்க, அங்கே யுத்தத்தில் இருக்கிறானுங்களா இல்லை செத்து போயிட்டானுங்களா, போய் இருக்கிறானான்னு பார்த்துட்டு இந்த சாப்பாடு இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு, தீனியெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி தகப்பனை அனுப்ப அதை எடுத்துக்கிட்டு போகிறான். ஸோ அங்கே போகிறதுக்கு கர்த்தர் ஒரு காரணத்தை கொடுத்துருக்குறாரு. அங்கே போன ஒரு பாடு பார்த்தாக்க இந்த கோலியாத் எந்திரிச்சுன்னு அவன் பேசுகிற வழக்கமாக பேசுகிறதெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ தாவீது பக்கத்தில் இருக்க ஆள்கிட்ட கேட்குறான், இவன் யார்? விருத்த சாதனம் இல்லாத ஆள், இவன் வந்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய சேனை எப்படி நிந்திக்கிறதுக்கு? அப்படி கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, அவனை ஜெயிக்கிறவனுக்கு கர்த்தரை வந்து தேசத்தில் சர்வமானியம் கொடுப்பாரு, மகளை கல்யாணம் பண்ணி வைப்பார், குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலில் சர்வமானியம் கொடுப்பார், மகளை கல்யாணம் பண்ணி வைப்பார். சர்வமானியம்னாக்க இந்த குடும்பத்தார் வந்து தேசத்துக்கு வரி கட்ட வேண்டியதில்லை, அப்படியெல்லாம் சொல்லிட்டாங்க. அப்படி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொருத்தர் வந்து சொல்கிறான், ஆமாம் இப்படி ஜெயித்தாக்க கர்த்தர் இதெல்லாம் செய்வார், இல்லை சவுல் ராஜா இதெல்லாம் செய்வார்னு சொல்கிறான். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் நீங்கள் கவனிக்கணும், 2-3 தடைகள். அதாவது தாவீது போய் கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு கர்த்தர் இவனை ராஜாவாக்குறதுக்கு ஒரு திட்டம் வச்சுருந்தாரு. அந்த ராஜாவாக்குகிறதுக்கு ஒரு தடையை கொண்டு வந்து போட பிசாசு முயற்சிக்கிறான். அதில் ஒரு 2-3 தடைகளை இப்போ நான் சொல்கிறேன். அந்த தடைகளை எப்படி அவன் மேற்கொண்டான்னு நான் சொல்கிறேன். எப்படி மேற்கொண்டான்? விசுவாசத்தில் மேற்கொண்டான். இது என்ன சும்மா கதை சொல்லிட்டு போகிறதில்ல. கதையை கேட்குறவங்க அப்படி சந்தோஷமாக கேட்டுட்டு தலையாட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த கோலியாத்து முன்னாடி நிற்கிறப்ப இஸ்ரவேல் தேசமே அந்த சேனையே பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு இருக்கிற போது இங்கே ஒருத்தன் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கிறத, அவன் மனசு எப்படி இருக்குதுங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஒரு உங்களை தாவீதை வச்சுக்கிட்டு அந்த பெலிஸ்தன் வந்து பேசுகிறப்ப அந்த பெலிஸ்தனுடைய தோற்றத்தையும் நீங்கள் பார்த்து அப்போ தெரியும் அங்கே தாவீதோட மனநிலை எப்படி இருந்திருக்கும், ஆனால் அவன் எப்படி இருந்துக்கிட்டாங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இங்கே அதை தான் சொல்ல போகிறேன். சில தடைகள், அவன் வந்து கோலியாத்தை ஜெயிக்கிறதுக்கு சில தடைகள் இருந்தன. முதலாவது என்ன? இவனை ராஜாவை அபிஷேகம் பண்ணுனாக்கா அவனை கூட்டிகிட்டு வரவே இல்லை ஈசாய். அப்புறமா இந்த சாமுவேல் கேட்ட ஒரு பாட தான் கூட்டிகிட்டு வர்றான். இப்போ யுத்தத்துக்கு போகிறதுக்கு இவனை கூப்பிடல, இவனை ஆடு மேய்க்கவே போட்டாங்க. நீ எப்போதுமே பர்மனெண்ட்டாக ஆடு மேய்க்கிறவன் தான் போ அப்படின்னு சொல்லி போட்டாங்க. ஆனால் இப்போ யுத்தத்துக்கு போய் சில நாட்கள் ஆச்சு, 40 நாளைக்கு மேலே ஆகுது. ஏன்னா போய் 40 நாள் ஒவ்வொரு நாளும் வந்து அந்த கோலியாத்தை வந்து நிற்பானா, அப்படி பேசுவானான்னு. அப்போ 40 நாளைக்கு மேலே ஆச்சு. யுத்தத்துக்கு போனவங்க என்ன ஆனாங்களோ நமக்கு தெரியல, போய் தம்பி போய் பார்த்துட்டோடா அப்படின்னு சொல்லி தீனிகள்லாம் கொடுத்து விடும்போது அவங்க கொண்டு போய் ரஸ்துகள் அண்டையில் அந்த பாதுகாக்கிற இடத்துல ஒப்படைச்சிட்டு அன்னைங்களை பார்த்துட்டு வரேன்ட்டு ஓடி பாளையத்துக்குள்ளே ஓடி வர்றான். அங்கே கேட்குறான், எப்படி இருக்கீங்க என்ன சங்கெல்லாம் கேட்குறான். அப்போ தான் இப்போ வந்து சொல்கிறாங்க, கோலியாத் வர்றான் பேசுகிறான். அப்போ கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, அவனை ஜெயிக்கிறவனுக்கு இதெல்லாம் செய்யப்படும். உடனேவா தாவீது சவுல் ராஜாக்கிட்ட போயிட்டான்றீங்க, அங்கே இன்னொருத்தன்ட்ட விசாரிக்கிறான். இவன் யார்? விருத்த சாதனம் இல்லாத இவன் கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு அப்படின்னு கேட்க, அப்போ பாரு பக்கத்தில் கேட்டவங்கள, இங்கே ஒரு ஆள் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி நேராக கொண்டு போய் சவுல்கிட்ட கூட்டி கொண்டு போய் விட்டாங்க. சவுல்கிட்ட போனவுடனே நேரடியாக போகிறேன்னா சவுல் பார்த்துட்டு ஆளை பார்த்துட்டு இவன் கிடைக்காம போக சொல்லுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் இவன் பேசுகிறான்னு சொல்லி அங்கே போய் கூட்டி கொண்டு விட்டாங்க. அப்போ தான் சவுல் பேசுகிறான், சொல்கிறான், அவன் இந்த மாதிரி விருத்த சாதனம் இல்லாத ஆள் இவன் என்ன கர்த்தருடைய சேனையை நிந்திக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டபோது, இங்கே பாருங்க, அது சமயத்தில் இந்த தாவீதோட மூத்த சகோதரன் அவன் வந்து என்ன சொல்கிறான், அந்த மனுஷரோட அவன் பேசிக்கொண்டு இருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது,
அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன் என்றான். இங்கே பாருங்க, மூத்த சகோதரன் அவன் யுத்தத்துக்கு வந்தது சரிதான். ஆனால் இவனை என்ன சொல்கிறான் பாருங்க, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் அறிவேன், அந்த கொஞ்சம் ஆடுகளை நீ எங்கே விட்டாய் அப்படின்னு சொல்லி அவனை 2 டோஸ் விடுறதான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ தாவீது கோலியாத்தை கொல்ல போகிறதுக்கான உடனே வாசல் ஒன்றும் திறக்கலை. இவன்கிட்ட நான் வந்ததுக்கு காரணம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டு மறுபடியும் மற்றவர்கிட்ட பேசி இப்போ சவுல் ராஜா கிட்ட போகிறான். அங்கே போனால் அங்கே சவுல் ராஜா, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன். சவுல் ராஜா என்ன சொல்கிறாரு, பரவாயில்ல, நமக்கு ஒரு சாம்பியன் கிடச்சிருக்கான், அங்கே கோலியாத்தோட யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கான்னு நினைக்காம இவன் ஆளை, அதாவது ஆவிக்குரிய ரீதியில் அவன் கணக்கு பண்ணலை, சரீர பிரகாரமாக இயற்கையில் இருக்க பலத்தை பார்த்து அவன் கணக்கு பண்ணுறான். அவன் என்ன சொல்கிறான், நீ இளைஞன், அவனும் தன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் முடியாது, ஆகாது. ஒரு பெரிய தடையை கொண்டு வந்து போடுறான் பாருங்க. தாவீதோட சொந்த அண்ணே அவனு திட்டுறான், உன்னோட துணிகரத்தை நான் அறிவேன், உன்னோட இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன், இந்த ஆடுகளை எங்கடா விட்ட அப்படின்னு சொல்லி அவன் திட்டுறான். அதுக்கு மடங்கி போயிருந்தால் போனது தான். இப்போ சவுல் வேறு இப்படி வேறு சொல்கிறத கேட்டால் ராஜாவே சொல்கிறாரு, என்ன செய்கிறது அப்படின்னு அவன் நினைக்கல. அவன் இருதயத்துக்குள்ளே இன்னும் உள்ள ஒரு வேகம் இருக்கிறது. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். பாருங்கள், இந்த விவரங்களை சொன்ன ஒரு பாடுதான் சவுல் ராஜா சரின்னு கொஞ்சம் லேசாக ஒத்துக்கிறான். எப்படி, நான் ஆடு மேய்க்கிறப்ப ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு கரடியும் வந்துச்சு, ஆட்டை பிடிச்சிக்கிச்சு, நான் தொடர்ந்து விரட்டி போய் தாடியை பிடிச்சி அடித்து அந்த சிங்கத்தை கொண்டு போட்டேன், அந்த வாயிலிருந்து ஆட்டுக்குட்டியை தப்பு வச்சேன். அந்த சிங்கத்தை போல கரடியை போல இந்த கோலியாத்தும் இருப்பேன். என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருப்பாராக என்றான். அப்போ இவ்வளவு தூரம் தாவீது பேசின பிறகுதான் சவுல் ஒத்துக்கிறான். ஆனால் கர்த்தர் உன் கூட இருக்கணும்ப்பா அப்படி சொல்கிறான். சவுல் ராஜாவுக்கு தெரியும், இவன் சாதாரண ஒரு ஆள், கழுதை காணா போச்சுன்னு தேடி போனப்போ அங்கே சாமியோலை போய் சந்திச்சிட்றான். அதெல்லாம் கர்த்தர் ஏற்பாடு பண்ணின காரியங்கள். அப்பொழுது அந்த சாமுவேல் சொன்ன காரியங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நிறைவேறியது, அந்த முதலாவது ஒரு யுத்தத்தில் கர்த்தர் எப்படி இங்கே இந்த சவுலுக்கு ஜெயம் கொடுத்தார், அது கர்த்தருடைய சுத்தமான கிருபை, அதெல்லாம் நினச்சி பார்த்த சவுல் இப்போ தாவீதுக்கு அந்த தைரியம் இருக்குது, நீ போய் யுத்தம் பண்ணலான்னு சொல்லி இப்போ தான் சொல்கிறான். சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் போட்டு ஒரு கவசத்தை அவனுக்கு தரிப்பித்து அவனுடைய பட்டயத்தை தாவீதின் வஸ்திரங்கள் மேல் தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு அதில் அவனுக்கு பழக்கமில்லாதனால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக முடியாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூழாங்கல்களை தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தன் அண்டையிலே போனான். தாவீதோடைய மூத்த சகோதரன் சொல்கிறான், அவன் திட்டவே செய்கிறான். சவுல் ராஜா சொல்கிறான், நீ இளைஞன், அவன் சிறு வயது முதல் யுத்த வீரன், நீ போய் அவனோட யுத்தம் பண்ண முடியாது அப்படின்றான்.
அப்பொழுது அந்த சமயத்திலையும் தாவீது அசராமல், நான் ஒரு சிங்கத்தையும் ஒரு அடி கரடியும் கொண்டிருக்கேன், உங்களுடைய அடியானாகிய நான் கொண்டிருக்கிறேன், அதுபோல் இந்த பெலிஸ்தன் இருப்பான்னு சொல்லபோது, அப்போது சவுல் ராஜா அதை ஒத்துக்கொள்கிறான். ஒத்துக்கொண்டு என்ன செய்கிறான், நான் போட்டுக்கிற இந்த ஆயுதங்களையெல்லாம் நீ போட்டுக்க, வஸ்திரங்கள்லாம் போட்டுக்கன்னு கொடுத்தா, அதை போட்டு நடந்து பார்த்தா தாவீதுக்கு ஒத்து போகலை. இந்த வஸ்திரங்களே இந்த ஆயுதங்களே இவனை போட்டு அடக்கி வச்சிரும் போல. அதனால் எல்லாத்தையும் கழட்டி வச்சுட்டு தன்னுடைய வழக்கத்தின்படியே அவன் இப்போ ஒரு கவன், கல், தடி, ஆடு மேய்க்கிறப்ப இதான் இருக்கும், அதை எடுத்துகிட்டு அவன் போகிறேன்றான். ஆக இந்த தடைகளை அவன் தாண்டினான். ஒவ்வொரு தடவையும் இந்த தடைகளை தாண்டுவதற்கு அவனுக்கு விசுவாசம் தேவை. சகோதரன் திட்டுறப்ப இல்லை கர்த்தர் என்னோட கூட இருப்பார்னு அவன் திட்டுறதை தாண்டி விசுவாசித்து முன்னேறுகிறான். சவுல் நீ இளைஞன் யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்கிறப்ப அப்போவும் இவனுக்குள்ளே இருந்த விசுவாசம் தான் அவனை வேகமாக முன்னேற வைக்குது. அதுக்கப்புறமா இவன் விசுவாசத்தில் என்ன பேசுகிறான் பாருங்கள், ஒரு சிங்கமும் கரடியையும் நான் கொண்டிருக்கிறேன், அதுபோல் இந்த பெலிஸ்தன் இருப்பான். அப்போ அது விசுவாச வார்த்தை. அந்த விசுவாசம் பூரணமாக இருந்தது, ஒரு உறுதியாக இருந்தது. அது ஏதோ சும்மா இப்போ நம்மெல்லாம் திடீர்னு விசுவாசிக்க முடியுமானா, அப்படியெல்லாம் திடீர்னுலாம் நமக்கு விசுவாசிக்க முடியலை. ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்கு படிப்படியாக விசுவாசத்தில் நாம் வளர்ந்து வர வேண்டியதாக இருக்கிறது. அப்படி விசுவாசத்தில் வளர்ந்து வரும்போது ஒரு நேரத்தில் கோலியாத்தை நம்ம கொள்ளலாம். அதாவது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சிங்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கரடியையும் நீங்கள் ஜெயித்த பிறகு தான் நீங்கள் கோலியாத்தை கொள்றதுக்கு நீங்கள் ஆயத்தம் ஆவீங்க, ரெடி ஆவீங்க. கர்த்தர் அதுபோல் தாவீதை ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரு. அவனுக்குள்ளே விசுவாசத்தை வளர்த்துருக்கிறாரு. யாருக்கு? இருதயத்தில் உத்தமம் இருக்கிறவர்களுக்கு. அவன் எப்போது கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. என்ன பாடுறான்? சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது சொல்கிறான்ல. மறுநேரலின் பள்ளத்தாக்கிலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், உமது கோலும் தடியும் என்னை தேற்றும். என்ன மாதிரியான அறிக்கை பாருங்கள். என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையினை தொடரும். என்ன மாதிரியான அறிக்கை பாருங்கள். ஆக இப்படியெல்லாம் அறிக்கை பண்ணி விசுவாசத்தில் வளர்ந்து படிப்படியாக சில தடைகளை தாண்டி அதை விசுவாசத்தில் முன்னேறி அவன் காரியங்களை செய்தான் என்று நீங்கள் கவனிக்க வேண்டும். கடைசி நேரத்தில் அந்த பெலிஸ்தனை பற்றி ஒரு விவரம் சொல்லப்படுகிறது, அதை வாசிக்கிறேன். பெலிஸ்தனும் நடந்து தாவீதண்டைக்கு கிட்டி வந்தான், பரிசையை பிடிக்கிறவன் அவனுக்கு முன்னாக நடந்தான். பெலிஸ்தன் சுற்றி பார்த்து தாவீதை கண்டு அவன் இளைஞனும் சௌந்தரியமான ரூபமுள்ளவனும் சிவந்த மேனியுமாய் இருந்தபடியினால் அவனை அசட்டை பண்ணினான். பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, நீ தடிகளோட இடத்துல வர நான் நாயா என்று சொல்லி அவன் தன் தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான். சும்மாவே வஞ்சிருக்கலாம். அவன் தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபித்தான் அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. ஏன்னா இவன் ஆள் நிற்கிற வாட்ட சாட்டமாக எத்தனை அடி உயரம், எவ்வளோ வெயிட்டு, இவன் பிடிச்சிருக்க பட்டயம் எப்படிப்பட்டது, இவன்கிட்ட வரலாமா, எவனு வர முடியுமா அப்படின்னு சொல்லி அவனே திட்டிருக்கலாம். ஆனால் அவன் சப்போர்ட்டுக்கு தன்னுடைய தேவர்களை கொண்டு தாவீதை சபிக்கிறான். பின்னும் அந்த பெலிஸ்தன் தாவீதை பார்த்து, இடத்துல வா, நான் உன் மாம்சத்தை ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன் என்றான். அப்போ இந்த பெலிஸ்தன் கோலியாத்து பேசுகிறதே அவனை கண்டவுடனே இஸ்ரவேலர்லாம் ஓடுறாங்க. இந்த பேச்சை கேட்டால் அதை விட ரொம்ப பயம், அவங்க ஓடியே போயிடுறாங்க. ஆனால் இவன் என்ன சொல்கிறான், நீயாவது என்னை வெட்டி கொண்டுட்டு நீ ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கு என்னை கொடுக்குறியா அப்படி சொல்லிவிட்டு, அப்படி எழுதலாம், அதை நான் சொல்கிறேன், அப்படியெல்லாம் சொல்லிட்டு தான் அவன் செஞ்சுருப்பேன். அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் இடத்துல வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உடத்தில் வருகிறேன். டேய், நீ வெறும் ஈட்டியையும் நீ பட்டயத்தையும் நம்பிக்கிட்டு இருக்கிற, நான் யார் நம்புகிறேன் தெரியுமா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் சுத்த அவருடைய நாமத்தில் நான் வர்றேன் அப்படி சொல்லிட்டு, இன்றைய தினம் இப்போ தான் பார்க்குறான், பேசுகிறான். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார், நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி. எப்படி தைரியமாக சொல்கிறான்? இந்த உபாகமத்தில் எழுதியிருக்குள்ள, உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாய் புறப்பட்டு வருவார்கள், ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய்
ஓடி போவார்கள்னு. அதே போல் சங்கீதம் 28 இவன் தான் பாடி வச்சிருக்கிறான், என்னுடைய சத்துருக்களின் பிடரியை இடத்துல ஒப்பு கொடுக்கிறீர், அப்போ நான் அவர்களை சங்கரிப்பேன், நான் அவர்களை சங்கரிக்கும்படியாக என்னுடைய சத்துருக்களின் பிடரியை இடத்துல ஒப்பு கொடுக்கிறீர். என்ன வார்த்தைகள் பாருங்கள். இன்றைக்கு அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இந்த தாவீதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும், இன்றைய தினமே இன்றைக்கே ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்னேன் முதல்லையே. தாவீது பேசுகிறப்ப அங்கே அந்த பெலிஸ்தருக்கும் இஸ்ரவேலருக்கும் மட்டும்தான் யுத்தம். அப்போ இவங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கய்யா, அந்த பொடியை அந்த பெலிஸ்தனை கோலியாத்தை கொண்டுட்டான்னு சுற்றியில் இருக்கிற ஒரு சில நாடுகளில் பேசுவாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இது கொஞ்சம் விசேஷமான வார்த்தை தான். கர்த்தர் ஆபிரகாம் பார்த்து சொன்னாராம், பூமியில் இருக்க சகல ஜாதிகளும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும்னு. அது எப்படி? ஆபிரகாமுக்கு முன்னாடி குடியிருந்த ஆட்கள்லாம் ஏற்கனவே பல தலைமுறை போயிடுச்சா, 2000 வருஷமாக. அப்புறம் அவங்கெல்லாம் எப்படி ஆசீர்வதிக்கப்படுறதுன்னு நமக்கு விளங்கலை, ஆனால் ஆபிரகாமுக்கு விளங்கியிருக்கோம். அங்கே ஒரு சந்ததி கிறிஸ்து, அது மூலமாக அங்கே ஆதாமுடைய காலத்திலேருந்து கடைசியாக வர்ற மனுஷன் வரைக்கும் ஆபிரகாமுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படுவாங்கிறத கர்த்தர் சொன்னதை அவன் விசுவாசிச்சிருக்கான். அதுபோல் இவன் ஒரு விசுவாசத்தில் பேசுகிறான் பாருங்க. பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யார்? இஸ்ரவேலிலே தேவன் ஒருவர் உண்டென்று. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை என் கையில் ஒப்பு கொடுப்பார். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் தான். யுத்தம், பிரச்சனை, பயங்கரங்கள் அதிகமாகும் போது இவனுக்கு தைரியம், கர்த்தர் தான் அவனுக்கு தைரியம் கொடுத்து நடத்துகிறாரு. ஆனால் என்ன சொல்லிட்டான், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எல்லாரும் என்கிட்ட ஒப்பு கொடுப்பார். அப்பொழுது அந்த பெலிஸ்தன் எழும்பி தாவீதுக்கு எதிராக கட்டி வருகையில் தாவீது தீவிரமாக அந்த சேனைக்கு அந்த பெலிஸ்தருக்கு எதிராக ஓடி தன் கையை அடைப்பத்தில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனில் வைத்து சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியில் பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகம் குப்புற விழுந்தான். இங்கே தான் விசுவாசமும் அங்கே ஒரு அற்புதமும். நீங்கள் நினைக்கலாம், தாவீது கல்லை விட்டு எறிஞ்சான், அது கரெக்டாக பட்டுச்சுங்க, செத்து போயிட்டான், அப்படி சொல்லலாம். ஆனால் இதற்கு பின்னால் ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசத்தின்படி செயல்படுகிற கர்த்தர் அங்கே இருந்தார். அற்புத விதமாய் கர்த்தர் இந்த சிறு பையனை வைத்து அவ்வளோ பெரிய பெலிஸ்தர்களுடைய சேனைகள்லாம் கலங்கடித்து, இவன் பெலிஸ்தருடைய வீரன் செத்தானோன்னு எல்லாரும் ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. அப்போ அவங்க எல்லாம் யாரை நம்பிக்கிட்டு இருந்தாங்க? இந்த ஒரு கோலியாத்தை நம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கெல்லாம் தங்களுக்கு பலனே இல்லையா? ஏன் கொஞ்சமாக சண்டை போட்டுக்கலாம்ல? ஆனால் முடியாது. கர்த்தர் அங்கே கர்த்தரை எகிப்தியரை கலங்க பண்ணினார்கள்னு போட்டிருந்துச்சு. இங்கே பாருங்கள், கர்த்தர் இந்த பெலிஸ்தியர்களை கலங்க பண்ணி விரட்டியிருக்கிறாரு. அற்புதம் நடந்தது. தாவீது விசுவாசித்தான், விசுவாசத்தை அறிக்கையிட்டான். அறிக்கையிடுறதுக்கு அவன் தயங்கலை. அவன் அறிக்கையிடுறான், இன்றைக்கு நான் உன் தலையை உன்னை விட்டு வாங்கி ஆகாயத்து பறவைக்கும் காட்டு மிருகங்களுக்கும் உன் தேசத்தை ஜனங்களை அந்த சேனைகளின் அந்த மாம்சத்தை கொடுப்பேன். அப்படி எவ்வளோ தைரியமாக சொல்கிறான். அந்த தைரியம் பாருங்கள் அங்கே வேலை செய்தது, அற்புதத்தை கொண்டு வந்தது. தாவீது எப்படி விசுவாசத்தில் வளர்ந்திருந்தான் என்று பார்க்குறோம். இன்னும் சில விஷயங்களை கூட கவனிப்போம். இப்பொழுது தாவீது எப்படி விசுவாசத்தில் வளர்ந்தான் என்று சொன்னேனோ, எப்படி தடைகளை தாண்டி அவன் முன்னேறினான் என்று சொன்னேனோ, அதுபோல் நீங்களும் விசுவாசத்தில் வளர வேண்டும், தடைகளை தாண்ட வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் வருகிற கோலியாத்தை நீங்கள் கொல்லுவீர்கள். கர்த்தர் வைக்கிறபடி உங்களை அவர் சொல்லுகிறபடி உங்களை ராஜாவாக வைப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.